அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم أي الأعمال أفضل صوموا فلا مثل له أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء كتب المرسلين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العليم அகிலத்தினுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் இருந்தாலும் அந்த நபிமார்களில் இறுதியாக கடைசியாக வந்துதித்த உத்தம சத்திய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியில் வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் இன்றும் என்றும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, ஒரு புனிதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த அடைந்திருக்கக்கூடிய நாம் பெற்றிருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுவார்கள். பொதுவாக நாம் ஒரு நிஅமத்து, ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறோம். எப்படி என்று சொன்னால், நம்மவர்களுக்கு சிங்கப்பூரில் இருக்குகிற ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லது நாம் ஒரு காரியம், இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் நமக்கு முடிவடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். இதே போன்று மனிதர்களுக்கு பல பல காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம், நாடுகிறோம். அந்த காரியங்கள் நாம் நினைத்தபடி, நாம் மனதில் எண்ணியபடி நடந்துவிட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம், இல்லைங்களா? அதே போல நம்முடைய காரியங்கள், உலக காரியங்கள் நடந்தால் நாம் எப்படி சந்தோஷப்படுவோமோ, எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோமோ, எந்த அளவுக்கு ஆனந்தம் கொள்வோமோ, அதை காட்டிலும் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் ரமலானை பெற்றுக்கொண்டு எந்த அடியான் சந்தோஷப்படுகிறானோ அந்த அடியானை பார்த்து இறைவன் சந்தோஷப்படுகிறான், இறைவன் பொருந்தி கொள்கிறான். எப்படி இறைவன் என்னுடைய அடியான் ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரமலான் என்ற அந்த நிஅமத்தை அவன் பெற்றுக்கொண்டு ஆனந்தம் அடைகிறானே, சந்தோஷம் அடைகிறானே என்று சந்தோஷப்பட்டால் அல்லாஹு தஆலா அவனை பொருந்தி கொள்ளுகிறான், அவனை பார்த்து சந்தோஷப்படுகிறான். இது மட்டுமல்ல, இந்த ரமலானை அடைந்து கொண்டு பெற்றுக்கொண்டு மனிதன் செய்ய வேண்டியது, ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டியது நன்றி கடன். இறைவா, எனக்கு ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறாய். சென்ற வருஷத்திலே என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள் எல்லாம் இருந்தார்கள். இருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் நீ அழைத்து கொண்டாய் உன்னிடம். ஆனால் எங்களை நீ நினைத்திருந்தால், நீ நாடி இருந்தால் எங்களை அழைத்திருக்க முடியும். ஏன் அழைக்கவில்லை? எங்களுக்கெல்லாம் இது போன்ற ரமலான் என்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கக்கூடிய, பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அதை கண்டுகளிக்க வேண்டும், அந்த ரமலானை பெற்றுக்கொண்டு அமல்கள் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக எங்களுக்கு கால அவகாசங்களை எல்லாம் நீட்டிக்க செய்திருக்கிறார் என்று ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் நன்றி செலுத்தினால், இந்த ரமலான் அல்ல, பல ரமலான்களை அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான். நாம் செய்ய வேண்டியது, இறைவன் ரமலான் என்ற கொடுத்த அந்த நியமத்தை பெற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கண்டிப்பாக பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தான் நிச்சயமா தருவான். எந்த மாதத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த மாதத்துக்கு இருக்கு. எல்லோருக்குமே தெரியும். சிறுவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதம் தனி சிறப்பு. எப்படி என்று சொன்னால், ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கட்டும், மற்ற ஏனைய பெருநாளாக இருக்கட்டும், ஆனாலும் கூட அந்த மாதங்களிலெல்லாம் முன்கூட்டியே இந்த ரமலானை பற்றி மற்ற மாதத்தை பற்றி சொல்வது கிடையாது. இப்ப ஹஜ்ஜு பெருநாள் வருது. அந்த ஹஜ்ஜு பெருநாள் வருவதற்கு முன்பு 2 மாதத்திற்கு முன்பு எங்கேயாவது நாம ஹஜ்ஜு பெருநாள் வருது வருது என்று பள்ளிகளில் சொல்லப்படுகிறதா? இல்ல. ஆனால் ரமலானுடைய மாதத்திலே மட்டும் ரமலான் மாதம் வருவதற்கு முன்பு ஷஅபானுடைய மாதத்திலிருந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி உத்தரவு பெற்றாங்க. என்ன? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான. இறைவா, ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக என்று அரபிகளில் துஆ செய்தாலும் கூட அதை கேட்கக்கூடியவர்களுக்கு ரமலான் என்ற மாதம் வந்து கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை வரத்தான் செய்கிறது. அப்ப ரமலான் மாதத்திற்கு 2 மாதத்திற்கு முன்பே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. ரமலான் மாதம் வர இருக்கிறது, அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தா. அந்த ரமலானுடைய மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல என்பதை நினைவூட்டும் பொருட்டாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் துஆக்கள் செய்கின்ற பொழுதெல்லாம் இந்த துஆக்களை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல, இது சிறப்புக்கு மேல் சிறப்புகளை பொதிந்திருக்கக்கூடிய மாதம். இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் கிள்ளி கொடுப்பார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே உலகத்திலே மட்டுமல்ல, இவ்வுலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறு உலகிலும் அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தருவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க பிரபலியமானவங்க, நல்ல பேணுதல் உள்ளவங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க, அந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு கனவு காண்கிறாங்க. நம்மளை போன்ற கனவு இல்லை, நாம காணக்கூடிய கனவு அது நடக்கலாம் நடக்காம இருக்கலாம், அதனுடைய எதிரொலி எதுன்னு சொல்ல முடியாது. தூங்குவதற்கு முன்பு நாம என்ற காட்சியை பார்த்தோமோ அது சம்பந்தமாக கூட கனவு வரலாம். ஆனா சஹாபாக்களா இருக்கட்டும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய கனவு அப்படி இருக்காது. அப்ப தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கனவு கண்டாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, அதாவது ஷஹீதுகளுக்கு தனி அந்தஸ்து இருக்கு. அல்லாஹ் தஆலா 1வது ஜுஸூல சொல்லி காட்டுற ஷஹீதுகளுக்கு அவங்க மௌத்தா போயிட்டாலும் ஷஹீத் உயிரோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி உணவு கொடுக்குறோம் நீங்க அறிய மாட்டீங்க, நாம அறிந்திருக்கிறோம் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். ஷஹீதுகளுக்கு தனி ஒரு அந்தஸ்து என்பது அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கப்ப ஒரு ஆள் போரில் என்ன செய்ய கொல்லப்பட்டு அல்லது வெட்டப்பட்டு இறந்து போயிட்டு அவரை ஷஹீதுன்னு சொல்றோம். அந்த ஷஹீதுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது. அப்ப ஒரு ஆள் ஷஹீது, ஒரு ஆள் ஷஹீத் ஆயிட்டார். அதற்கு பின்பு 1 வருஷத்திற்கு பிறகு சாதாரண நிலையில ஒருவர் இறந்து விட்டார். எப்படிங்க? 1 வருஷத்திற்கு பிறகு ஒருவர் இறந்து விட்டார். இப்பொழுது அவர் கனவு காண்கிறார், ஷஹீதை காட்டிலும் சாதாரண நிலையில் மரணித்த ஒரு முஸ்லிமுக்கு ஷஹீதை காட்டிலும் முன்னாடியே சொர்க்கத்தை வழங்கப்படுகிறது. இப்ப தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க விழித்து பார்த்து இது என்ன ஒரு மாதிரியான கனவா இருக்கு என்று சொல்லி, கனவு எல்லாத்திட்டையும் சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள், யார்கிட்ட சொன்னா நல்ல கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, நாயகமே நான் இது போன்ற ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படி கேட்கிறப்ப தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க கண்ட கனவுலையே அதுல விட இருக்கு. என்ன விட இருக்கு? அவர் ஷஹீதுக்கு முதல்ல அந்தஸ்து கொடுக்கணும், முதல்ல சொர்க்கத்தை கொடுக்கணும், அதற்கு அடுத்துதான் இயற்கையா மரணித்தவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். ஆனா மாற்றமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னா, ஷஹீதை காட்டில் 1 வருஷம் வாழ்ந்து வாழ்நாளில் அவர் ஒரு ரமலானை அடைந்தாரா கேட்டாங்க. ஆம், ரமலானை பெற்றுக்கொண்டார்.
அப்ப ரமலானை பெற்றுக்கொண்ட அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? ஷஹீதை காட்டிலும் உயர்ந்த, அதாவது முன்கூட்டியே, அதாவது அவரை காட்டிலும் முன்கூட்டியே முதல் இடமாக ஷஹீதை விட இயற்கையாக மரணம் எய்திய ஒரு ரமலானை பெற்றுக்கொண்டவருக்கு அல்லாஹு தஆலா முதல் அந்தஸ்தை தர்றான், இரண்டாவது அந்தஸ்தை ஷஹீதுக்கு தர்றான். அப்ப ரமலான் என்பது மற்ற மாதத்தை போல நாம் நினைக்க கூடாது. எப்படிங்க? மற்ற மாதங்கள் இருக்கிறது, ஷவ்வால் இருக்கிறது, ரஜப் இருக்கு, இந்த மாதத்தை போன்று ஒரு மனிதன் இந்த ரமலானை எண்ணவே கூடாது. எப்படிங்க? இந்த ரமலானில் இருக்கிறதே, இந்த ரமலானில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வினாடிகளை போல மற்ற மாதங்களில் கழிக்கக்கூடிய வினாடியை போல நாம் கழித்தோம் என்று சொன்னால் நம்மளை காட்டு ஒரு அப்பாவி யாருமே கிடையாது. இன்னும் ரசூல்லா சஹாபாக்கள் சொல்லு வேற மாதிரி சொல்றாங்க. ஆனா வினாடிகளை, மணிகளை, நாட்களை ரமலானுடைய மாதத்தில் வீணாக கழித்தோம் என்று சொன்னால் நம்மளை காட்டிலும் ஒரு நஷ்டவாளி யாருமே கிடையாது. காரணம் என்ன? அல்லாஹ் நம்மவர்களுக்கு வாழ்நாளை கொடுத்து, இந்த வாழ்நாளில் ரமலானை கொடுத்து, இதை நிறைய அமல்களை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவங்க வந்தாங்க, துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க என்ற செய்தியெல்லாம் தெரிந்தாலும் கூட நினைவுக்கு கொண்டு வருகிறேன். யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பெற்றுக்கொண்டு அதை அவர்கள் அமல் செய்யவில்லையோ, அதிலே தேடக்கூடிய அமல் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் செய்யாமல், அதாவது சாதாரண மாதமாக விட்டுவிட்டார்களோ அவர்கள் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க துஆ செய்றாங்க. நான் என்ன சொன்னேன்? ஆமீன், அங்கீகரிப்பாயாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நடத்தி காட்டுவாயாக. அப்ப ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் செய்து பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் நாசம் அடையட்டும். யார் சொல்றா? நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள் சொன்னா சரிங்களா, அவங்க அது பழிக்கும், பழிக்காம இருக்கும். யார் சொல்றா? மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க துஆ செய்றாங்க. நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா இந்த மாதம் சாதாரண மாதமா? சாதாரண மாதம் அல்ல. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் தோழர்கள் கேட்டாங்க, ஐயுல் அமாலி அஃதலு, அமல்களிலே சிறந்த அமல் என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஐயுல் அமாலி அஃதலு, சிறந்த அமல். நிறைய அமல் இருக்கா இல்லையா? அமல்கள், தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கு, ஜக்காத் இருக்கு, ஹஜ் இருக்கு, இப்படி நிறைய அமல் இருக்கிறது. இந்த அமலில் சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்கிறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு, நோன்பு வைங்க. இது சிறந்த அமல் அப்படின்னு மட்டும் சொல்லி நிறுத்தல. ஃபலா மஸல லஹு, ஃபலா மஸல லஹு, அந்த அமலுக்கு நிகரா எதுவுமே கிடையாது. யாருங்க சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நோன்புக்கு நிகராக எதுவுமே கிடையாது. ஆகையினால இந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்க நோன்பு நோற்பதுதான் மற்ற அமல்களை காட்டில் சிறந்த அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது மட்டுமல்ல, நீங்கள் மருத்துவர்களை அணுகினால், ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்களுடைய அந்த ஆய்வுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவது உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன் உடம்ப போய் நீங்க உடல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உணவை குறைங்க. முதல்ல என்ன செய்யுங்க? உணவை குறைங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு வைப்பதன் மூலமாக எத்தனையோ மருத்துவர் சொல்லுகிறார்கள், இந்த நோன்பின் மூலமாக எவ்வளவோ ஆரோக்கியம் இருக்கிறது, நம்முடைய குடல்கள் எல்லாம் சுத்தமாக்கப்படுகிறது. ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாலும் இன்றைக்கு உள்ள ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து காலையிலிருந்து மாலை வரை ஒரு முஸ்லீம் மூமின் நோன்பு வைக்கிறானே, அது என்ன? அது பசித்து இருப்பது மூலமாக, தாகித்து இருப்பது மூலமாக உடல்ல என்ன ஏற்படுது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஆய்வு செஞ்சு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள்.
நீங்கள் மற்றவர்களைப் போல நீங்கள் எண்ணாதீர்கள். இந்த நோன்பின் மூலமாக எவ்வளவோ ஆரோக்கியம் இருக்கிறது, உடலுக்கு தகுந்த சுகம் இருக்கிறது, உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளை சுத்தப்படுத்தக்கூடியது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நோன்பு என்று ஒரு களிமா சொன்ன ஆள் சொல்லல, களிமா சொல்லாத ஆள் சொல்றாங்கன்னு சொன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நோன்பு வைங்க. நோன்பு என்பது என்ன செய்யும்? அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், அது உங்களுக்கு ஒரு கேடயம். என்ன கேடயம்? நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம். நரகத்திலிருந்து யாராவது ஒரு மனிதனை பாதுகாக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா ஏதோ நம்மளால முடிந்த அளவுக்கு உதவி செய்யறோம். நம்ம உறவுக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா ஏதோ கஷ்டத்துக்கு உதவி செய்யறோம். ஆனா நாளைக்கு மறுமையில நரக நெருப்பினுடைய பற்றி நாம எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய உஷ்ணம் என்ன? நெருப்பு வேற, நெருப்புக்கு அருகிலே இருக்கக்கூடியதல்ல, பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தினாலேயே என்ன காக்காய் பறவைகள் எல்லாம் அப்படி பொசுங்கி விடுமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கிறது. இன்னும் சொன்னாங்க, நோன்பு இருக்கிறது அஸ்ஸௌமு. சௌமுன்னு சொன்னா என்ன? தடுத்து கொள்ளுதல். சாதாரண நேரத்தில் நினைத்த நேரத்தில் உண்ணுவோம், நினைத்த நேரத்தில் பருகுவோம், நினைத்த நேரத்தில் ஹலாலாக்கப்பட்டிருந்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றுவோம். ஆனால் முஸ்லிம் எனக்கு கட்டுப்படுகிறானா, என்னுடைய உத்தரவுக்கு செவி சாய்க்கிறானா என்று சோதிக்கிறான் இறைவன். ஒரு மாதத்தை கொடுத்து சோதிக்கிறான். ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு வருஷ காலமாக பாடம் நடத்தப்படுகிறது. பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தப்படுகிறது ஒரு வருஷம் முழுக்க. பாடம் நடத்திவிட்டு டெஸ்ட் வைக்கிறார்கள், பரீட்சை வைக்கிறார்கள். இந்த பரீட்சையில் நீ என்னையே தேர்வு எழுதுகிறாய், உன்னுடைய மதிப்பென்ன, நீ அடுத்ததுக்கு என்ன செய்யலாம், செல்லலாம் என்று பரீட்சை வைக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா பரீட்சையை கொடுக்கிறான். இந்த ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு மனிதன் உண்ணாமல் பருகாமல், எனக்காக நான் சாப்பிடாம இருப்பதனால இறைவனுக்கு ஒன்றும் ஆக போதில்லை, நான் குடிக்காம இருப்பதனால இறைவனுக்கு ஏதாவது ஆக போகுதா? கிடையாது. இறைவன் என்னுடைய சொல்லுக்கு எப்படி செய்கிறான்? சொல்லுகின்ற போல அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. மற்ற இடத்துல பெரும்பாலும் பாருங்க, அக்கீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுப்பா, ஒரே உத்தரவு. வாத்து ஜக்கா, நீ ஜக்காத்து கொடுத்து ஆகணும். எப்படி சொல்றான்? தொழுகை நிலைநாட்டு, உனக்கு என்ன வேலை? அல்லாஹ் சொல்றான். அக்கீமு வாத்து ஜக்காத்த, உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கல, ஜக்காத்தை நிறைவேற்று. இங்க சொல்றப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப கடமையாக்கப்பட்டது, அலைக்கும் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, சியாம் நோன்பு. எப்படிப்பட்ட நோன்பு? உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் மட்டும் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு மட்டும் நாம் உத்தரவு போடவில்லை. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போலதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து நோன்பை நோருங்கள். இந்த நோன்பு நோற்பதின் மூலமாக நீங்கள் டோட்டலா மாற வேண்டும். எப்படி? லஅல்லக்கும் தத்தகூன், இறை நேசர்களாக, இறை தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நாம நோன்பை நோற்றோம். ஒண்ணு. இன்னொரு காரணம், நாம மற்ற காலங்களில் நாம் நினைத்த உணவை சாப்பிடுறோம், நினைத்த பானங்களை பருகிறோம். ஆனால் எத்தனை பேர் உணவு இல்லாமல் திண்டாடுறான், எத்தனை பேர் குடிப்பதற்கு இல்லாமல் திண்டாடுகிறான், உடுத்துவதற்கு உடை இல்லாமல் திண்டாடுகிறான் என்ற உணர்வையும் புகட்டுவதற்காக, அந்த பாடத்தையும் படிப்பதற்காக இறைவன் நோன்பை கடமையாக்குகிறான். இன்னொன்று என்ன சொன்னா, அந்த தக்குவா சொல்றானே, ஒரு மனிதனுக்கு தக்குவா வந்துவிட்டா டோட்டலா மாறிடுவான். இறையச்சம் வந்துட்டா டோட்டலா மாறிடுவான். அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த மனிதன் வியாபாரம் நல்ல விதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படிங்க? கஸ்டமர் நிறைய குமிஞ்சிருக்காங்க. சில நேரத்தில் பாத்தீங்களாக்க, ஜும்மாவில் சில பேர்களை கடையை லேட்டாக சாத்துவாங்க. ஏங்க அப்படின்னு சொன்னா, அப்பத்தேங்க கஸ்டமர் அதிகமாக வர்றாங்க, அப்பத்தேங்க சரக்கு வர்ற வண்டி நிறைய வருதுங்க.
இது இயல்பு சொல்றாங்க. ஆனா ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அதை வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கு நம்முடைய மார்க்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டு விட்டா கடையை சாத்துங்க, தொழுகைக்கு வாங்க, மற்ற காரியங்களுக்கு போங்க. இது இறைவன். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க தந்திரமா, நாம முஸ்லீம் தானே உட்காரக்கூடாது, முஸ்லீம் அல்லாத கல்லாவில் உட்கார வை. நீ கல்லாவில் உட்கார வைத்து 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி கோடி பணம் வந்தாலும் அது பரக்கத்தை தராது. இதை எழுதி வச்சுக்கோங்க. 1000 கஸ்டமர் நிக்கிறா, ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. இந்த 1000 கஸ்டமரை விடக்கூடாது என்பதற்காக வேற மேனேஜரோ வேற ஆளவோ கல்லாவில வச்சு நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வரக்கூடிய அந்த பணத்தை நீங்க தனியா எடுத்து வச்சு பாருங்க, அது நமக்கு பரக்கத்தை தருதா? கோடிக்கணக்கான வந்தால் தராது. காரணம் என்ன? இறைவன் சொன்ன பிறகு இறைவனுடைய சொல்லுக்கு யார் மாற்றமாக நடக்கிறார்களோ அது பரக்கத்தை தராது, வேதனையை தான் தரும், துன்பத்தை தான் தரும். அப்ப அப்படி இருக்குகின்ற பொழுது நாம பார்க்கின்ற பொழுது இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு என்ன அடிக்க, ரமலான் என்பதே நமக்கு பல கருத்துக்களை நமக்கு தெரிவிக்கிறது. என்ன ரே ரமலான் உள்ள ரே இருக்கிறது, அது ரஹ்மத்தை நமக்கு தருகிறது இந்த மாதம் சொல்லுகிறது. மீமு என்ன அறிவிக்கிறது? மகுஃபிரத், அல்லாஹ்வுடைய மகுஃபிரத்து. இந்த ரமலானுடைய மாதத்தை யார் முழுமையாக பெற்றுக்கொண்டு அடைந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகுஃபிரத்து கிடைக்கிறது. லா லாது சொன்னா அதாவது லிவானும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது, சொர்க்கம் உங்களுக்கு உத்தரவு அன்று. அதே போல அலிஃப் அமானும் மினன் நார், நரகத்தை விட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. நூன் நூறு கிடைக்கிறது, ஒளி கிடைக்கிறது. இதத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான 3 விதமாக பிரித்திருக்கிறார்கள். முதல் 10 ரஹ்மத்து, இரண்டாவது மகுஃபிரத்து, மூணாவது இத்துக்கு மினன்னார். அதைத்தான் இந்த ரமலான் என்ற வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோக்குகின்ற பொழுது பல சட்டங்களை எல்லாம் பேர், ஏதாவது காலையிலிருந்து சாப்பிடாம உண்ணாம இருக்கிற அப்படிங்கிறது மட்டுமல்ல, சட்டங்களை பேணி நாம வைக்கணும். எப்படிங்க? இன்னைக்கு எத்தனை பேர் முஸ்லீம் அல்லாதவங்களை எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, எப்படிங்க நோன்பு வைக்கிறாங்க? ஆனா ஒரு முஸ்லீம் என்பது சட்டத்தை பேணணும். இப்ப கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? நோன்பு வச்சுக்கிட்டு ஊசி போடலாமா? நோன்பு வச்சுக்கிட்டு ஊசி போடலாமா? உடல்ல சரியில்லாம இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய, ஊசி போட்டுக்கொண்டே இருக்கணும். சில பேருக்கு பாத்தீங்களாக்கா என்ன செஞ்சிருக்க, சில வியாதிக்கு ஊசி போட்டுக்கொண்டே இருக்கணும், அன்றாடு போடணும் அல்லது ஒரு நாள் விட்டு போடணும், இப்படி எல்லாம் இருக்கு, நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப ஊசி போடலாமா? போட்டா நோன்பு கூடுமா அப்படின்னு சொன்னா ஊசி போடுவதன் மூலமாக நோன்பு முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நோன்பு நான் வச்சிருக்கிறேன், ஒரே சோர்வா இருக்குங்க. எப்படிங்க? ஒரே சோர்வா இருக்கு. ஹெல்த்துக்காக, சத்துக்காக சத்து ஊசி போடலாமான்னு சொன்னா அந்த ஊசி போடக்கூடாது. ஊசி போடலாம் நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிற கூடாது. ஹெல்த்துக்காக சில பேர் நாம பாக்குறோமா இல்லையா, ஹெல்த்துக்காக என்ன செஞ்சாங்க, ஊசி போடுறாங்க. அப்ப ஹெல்த்துக்காக குளுக்கோஸ் ஏத்துறாங்க. அப்படி அந்த ஹெல்த்துக்காக ஊசி போடுவது நோன்பு வைத்துக் கொண்டு கூடாது. இதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தனை பேர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. டெஸ்ட் பார்க்கணுங்க அப்படிங்க, ரத்தம் எடுக்கணும். ரத்தம் எடுத்தா தான் அந்த என்ன டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது ரிசல்ட்டை சொல்ல முடியும். இப்ப இவங்க சொல்றாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், எப்படி ரத்தத்தை எடுக்கிறது? கவலைப்படாதீங்க, நம்ம மார்க்கத்தில் நிறைய சட்டதிட்டங்களை நமக்கு இலகுவாக்கி இருக்கிறது. ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், இவர் ரத்தம் எடுக்கலாமா, எடுத்து டெஸ்டுக்கு கொடுக்கலாமா, அப்ப நோன்பு முறியுமா முறியாதா அப்படின்னு சொன்னா, டெஸ்டுக்காக நீங்கள் ரத்தம் கொடுப்பதன் மூலமாக என்ன செய்யாது, நோன்பு முறியாது. இப்படி நிறைய சட்டதிட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. சில பேர்கள் நான் சுருமா போடுவேன், இப்ப வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல சுருமா போடலாமா, அன்றாடு சுருமா போடுவேன், போடலாம், தாராளமா கூடும். இப்படி சில பேர்கள் கடையை திறக்குகின்ற பொழுது சாம்பிராணி கொளுத்து விட்டு தான் நான் வந்து கடையை திறப்பேன், பத்தியை கொளுத்து விட்டு தான் நான் வந்து அதாவது கடையை திறப்பேன். சில பேர் வேலை செய்யறது புகையில தான் வேலை செய்யறாங்க. சில கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா புகை வந்துகிட்டே இருக்கும், அந்த புகையை நோந்து கொண்டே தான் இருப்பாங்க. இப்ப அவங்க நோன்பு கூடுமா அப்படின்னு சொன்னா தாராளமா கூடுமே தவிர நாம ஏதாச்சும் செய்யக்கூடாது. அதே போல வாந்தி வந்தா, தானாக வாந்தி வந்தா அந்த நோன்பு கூடும். அதாவது தொண்டையில முள்ளு சிக்கிருச்சு, ஏதாவது இருக்கா வேண்டி விரலை விட்டு அவர்கள் வாந்தி எடுத்து நிறைய எடுத்தார்கள் சொன்னா நோன்பு கூடாது. இப்படி நோன்பு வைப்பது பெரிதல்ல, காலையிலிருந்து மாலை வரை
இந்த நோன்பினுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் அறிந்து பேணி வைத்தோம் என்று சொன்னால் அந்த நோன்பு எப்படியாக துத்துஃபியுனார ஜஹன்னம, நரகத்தையிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு அமைந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் மட்டுமல்ல, அதாவது பெருமான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நோன்பு திறக்கக்கூடிய தருணத்தில் எத்தனையோ பேர்கள் என்ன செஞ்ச, நோன்பு திறக்க கஞ்சி வந்துருச்சா, வடை வந்துருச்சா, இன்னைக்கு என்ன வந்திருக்கு, வீட்டில் என்ன லேடிஸாக இருந்தா என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வடையை சுடுவோமா, அல்லது அதிலேயே நேரத்தை கழிக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க அதற்கு முன்பு ஒரு 5 நேரத்துக்கு நிப்பாட்டிருங்க. ஒரு வடை இருந்தாலும் கஞ்சி இருந்தாலும் போதும். நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹு தஆலா நோன்பு திறக்கக்கூடிய தருணத்தில் நம்மளை அவ்வளவு சந்தோஷப்பட்டு முதல் வானத்துல வந்து என்னுடைய அடியான் காலையிலிருந்து மாலை வரை நோன்பு வச்சிருந்தான், உண்ணல பருகல. எத்தனையோ மக்கள் எல்லாம் உண்றாங்க பருகிறாங்க, இவனுக்கு உணவு இருக்கு, உணவு இருக்கு, பானமெல்லாம் இருக்கு, எல்லா வீட்டுல இருக்கு, உண்ணல பருகல. ஆனா என்னுடைய அடியான் எனக்காக வந்து இப்ப நோன்பு திறக்க போறான் அப்படின்னு அந்த நேரத்தில் அவன் கேட்கக்கூடிய கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? வடை வந்துருச்சா, கஞ்சி வந்துருச்சா, இன்னைக்கு அந்த கஞ்சிக்கு என்ன, வடைக்கு என்ன செய்யறது அப்படின்னு இன்னைக்கு அதிலேயே நேரங்களை வந்து கழித்து கொண்டிருக்கிறார்கள். தவிர உயர்தரமான நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சகாபாக்கள் என்ன செய்வாங்களா, நோன்பு வருவதற்கு முன்பு எழுதுவாங்களா. அவங்க மனைவி கேட்பாங்க, என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்களா, நோன்புல வந்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவை, என் பிள்ளைக்கு கிட்ட நடக்கணும், எனக்கு ஒரு கடை வைக்கணும், இது போன்ற என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் எழுதி வைத்து விட்டு அந்த நோன்பு திறக்கக்கூடிய தருணத்தில் நான் கேட்க வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கிறேன் என்று சகாபாக்கள் எழுதி வைப்பார்கள். ஆகையினால் இந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் மற்ற மாதங்களைப் போல மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், மாதங்களைப் போல் கழிக்காமல் வினாடிகள் கிடைத்தாலும் அல்லாஹ் 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 என்று சொல்லுங்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ரை சொல்லுங்கள். அதாவது சாதாரணமாக ஒரு வினாடியை நீங்க வீணாக்கி விட்டால் இந்த வினாடிக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம் மதிப்பு இங்கு கிடைக்காது, இங்கு தெரியாது. எப்படிங்க, ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய குஞ்சுக்கு வெளியே வந்த பிறகுதான் மகத்துவம் தெரியும், முட்டையிலே இருக்க தெரியாது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் போன பிறகு இந்த வினாடி நாம் பயன்படுத்தி இருக்கலாமே, இந்த நிமிஷத்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஆகையினால் அப்படிப்பட்ட தவறவிட்ட நஷ்டவாளிகளில் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து இந்த ரமலானில் வீணாக்காமல் அல்லாஹு தஆலா முழுமையாக அதை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல உலகெங்கு வாழக்கூடிய எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த ரமலானை புனிதமானதாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.